கற்பூரவல்லியின் மருத்துவ பயன்கள். நம் முன்னோர்களின் வீட்டின் முன்புறம் துளசியுடன் கற்பூரவல்லியும் நட்டு வளர்த்தனர். இரண்டும் விஷக்கிருமிகளை அளிக்கும் தன்மை கொண்டது. கற்பூரவல்லியை தென்னை மரம் சுற்றி நட்டு வைத்தால் எந்த வகையான பூச்சிகளும் தென்னையை தாக்காது. கற்பூர மூலிகையில் கற்பூரவல்லிக்கு சிறந்த இடம் உண்டு. இதனால்தான் இதன் பெயர் கூட கற்பூரவல்லி என்று அழைக்கப்படுகிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற மருந்தாக கற்பூரவல்லி அமைகிறது. இதில் காரத்தன்மை கொண்டு நீர்ச்சத்து நிறைந்துள்ளது. கற்பூரவல்லி இலையை காய வைத்து பொடி செய்து அதனுடன் காய்ந்த தூதுவளை துளசி பொடியை சம அளவு எடுத்து வைத்துக்கொண்டு தினமும் காலை வேளையில் குழந்தைகளுக்கு ஒரு சிறிய தேக்கரண்டி அளவு தேனில் குழைத்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் இருமல், இளைப்பு போன்றவற்றை நீங்கும். சளி அபாரமாக குறையும். கற்பூரவல்லி இலையை, தூதுவளி இலை, வல்லாரை இவற்றை சம அளவு எடுத்து பொடியாக்கி அதில் 1 ஸ்பூன் அளவை எடுத்து 100 கிராம் மில்லி லிட்டர் தண்ணீரில் விட்டு கொதிக்க வைக்கவும். 50 மில்லியாக சுண்டியதும் அதனுடன் சிறிது பனக்கற்கண்டை கலந்து அருந்தி வந்தால் நுரையீரல் பாதிப்பு நீங்கும். மூச்சுக்குழல் அடைப்பு சீராகும். கற்பூரவல்லி சாறை எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை வேளையில் குடித்தால் மூக்கில் நீர்வடிதல், சளி, இரும்பல், தொண்டைக்கட்டல், தொண்டைக்கம்மல் குணமாகும். கற்பூரவல்லி உடல் நோயின்றி